லெக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் JVM, JRE, JDKோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது JVM பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளோட டாபிக். ஸோ இதில் நான் ஒரு இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் JVMோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர். ஸோ இது ஃபுல்லாக தெரிஞ்சாலே போதும், இதுக்கு மேலே எதுவுமே நமக்கு JVM ஆர்கிடெக்சர் பற்றி தெரிஞ்சிக்க தேவையில்லை. ஸோ இது ஒவ்வொன்றா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஒவ்வொன்றும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஜாவா ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைல் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஜாவா சி கம்பைலர் நமக்கு கிளாஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ இதுவுமே போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த கிளாஸ் ஃபைல் சும்மா ரீகேப் மாதிரி சொல்கிறேன். கிளாஸ் ஃபைல் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ இந்த கிளாஸ் ஃபைலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எந்த என்விரான்மெண்ட்டில் வேணால் ரன் பண்ணலாம். என்விரான்மெண்ட் மீன்ஸ் என்ன பிளாட்ஃபார்ம், அதாவது எந்த ஓஎஸ்னாலும் ரன் பண்ணலாம். ஸோ எல்லா ஓஎஸும் இந்த கிளாஸ் ஃபைல் போட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா, JRE வச்சு ரன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது ரன் ஆகும். இதில் JVM அப்படின்றது பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது ஏன் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம JRE இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இப்போ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு JRE இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். மேக்குக்கு ஒன்று தனியாக இருக்கும். அந்த மாதிரி வெவ்வேறு பிளாட்ஃபார்முக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி JVM தான் அந்த கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த JVM எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேக்கில் போட முடியாது. ஸோ இது வேறு, அது வேறு. ஸோ இந்த JVMல இப்போ நம்ம கிளாஸ் ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு JVMல நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இன்டர்னலாக அந்த கிளாஸ் ஃபைலை வச்சு இன்டர்னலாக என்னென்னலாம் நடக்குது, அதில் என்னென்ன இருக்குது, சில மெமரி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படியெல்லாம் அலோகேட் பண்ணிக்குது, எப்படி அது கிளாஸ் ஃபைல், அதாவது அந்த பைட் கோடை கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஃபுல் ப்ராசஸ் தான் JVM ஆர்கிடெக்சரில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ஃபைலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ரன் பண்ணும்போது, அதாவது ஜாவா அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நேம் கொடுத்தா ரன் ஆகிடும். அது நமக்கு தெரியும். அந்த கமாண்டில் போய்ட்டு ரன் பண்ணலாம். இல்லை எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரன் ஆஸ் ஜாவா அப்படின்னு கொடுத்தா அது ரன் பண்ணோம். ஸோ இது ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த கிளாஸ் ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு JVMக்குள்ளே போகும்போது சில ஸ்டெப்ஸ் நடக்கும். என்னென்ன அப்படின்னா, கிளாஸ் லோடர், இந்த ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்க்குறோம்ல இந்த கிளாஸ் லோடர். ஸோ இந்த கிளாஸ் லோடர் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் நமக்கு செக் பண்ணும். இந்த இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஃபைல், ஒரு பைட் கோடு நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே, நம்ம JVMக்குள்ளே வருது அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸ் லோடர் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இதில் 3 டைப் இருக்குது. இதில் லோடிங், லிங்கிங், இனிஷியலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோடிங் அப்படின்னா இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. இது ஒன்றும் இல்லை. இந்த லோடிங் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, அந்த கிளாஸ் ஃபைலை நம்ம எடுத்து டைரெக்டாக நம்ம போட்டோன்னே அது ரன் ஆகாது. ஸோ அது ரன் பண்ணுறதுக்கு சில டிஃபால்ட் ஜார்ஸ்லாம் ஜாவாவில் இருக்கும். அதாவது டிஃபால்ட் ஜார்ஸ்னால் அது கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபால்ட் கிளாஸஸ், ஜாவாவில் இருக்க டிஃபால்ட் கிளாஸஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் JREயில் போயிட்டு லிப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த அந்த JRE/lib அந்த ஃபோல்டருக்கு அப்புறம் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர் லோட் பண்ணி வச்சுக்கும். இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர் பர்பஸ் அதுதான். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் அப்படின்னா அந்த JRE/lib/extன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா கிளாஸையும் அது லோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு லோட் பண்ணி வச்சுக்கும். அந்த லோட் பண்ணி வச்சு அந்த கிளாஸ் அந்த JRE மூலிமா தான் நமக்கு அந்த கிளாஸஸ் மூலிமா தான் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டட் கிளாஸ் ஃபைல்ஸ்லாம் அது லோட் பண்ணி வச்சுக்கும். இதுதான் அந்த லோடிங். ஜஸ்ட் லோடிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்மளோட கிளாஸ் லோடர் சில ஜாவாவோட டிஃபால்ட் கிளாஸஸ்லாம் லோட் பண்ணி வச்சுக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த லிங்கிங் தான் இம்பார்ட்டண்ட். இந்த லிங்கிங் என்னென்னா 3 டைப் இருக்குது: வெரிஃபை, ப்ரிப்பேர், ரிசால்வ். ஸோ ஃபஸ்ட்டு வெரிஃபை, அப்புறம் ப்ரிப்பேர், அப்புறம் ரிசால்வ் நடக்கும். ஸோ வெரிஃபை என்ன அப்படின்னா, வெரிஃபை ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்மளோட கிளாஸ் ஃபைல் உள்ளே வருது, அந்த பைட் கோட் உள்ளே வரும்போது இந்த வெரிஃபைக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, பைட் கோட் வெரிஃபையர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த பைட் கோட் வெரிஃபையர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பைட் கோடை இந்த கிளாஸ் ஃபைலில் இருக்கிற பைட் கோடை ஒவ்வொன்றும் செக் பண்ணும். என்னென்ன செக் பண்ணும் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்லாம் ஒழுங்காக இருக்கா, இந்த பைட் கோடில் இந்த ஃபார்மேட்லாம் ஒழுங்காக இருக்கா, இல்லை வந்து இது வந்து இந்த பைட் கோட்லாம் வேலிடாக இருக்கா, ஏதாவது இன்வேலிட் ஒருவேளை இன்வேலிடாக இருந்தது வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகலாம், அது எரர் அடிக்கும். வெரிஃபை எரர்னு ஒன்று இருக்குது, சம்திங் அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ அந்த எரர் அடிக்கும். இதுதான் வந்து செக் பண்ணும். இது ஜஸ்ட்டு வேலிடாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். பைட் கோடு வெரிஃபையர் வந்து அந்த பைட் கோடை வெரிஃபை பண்ணும். இதுதான். ஸோ ப்ரிப்பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி மெமரி. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது நம்ம போக பார்க்கலாம். பட் ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டாட்டிக் வந்து ஒரு கிளாஸ் லெவல் டேட்டா. இது வந்து கிளாஸ் லெவலில் வந்து ஸ்டாட்டிக் ஒர்க்கும். கிளாஸ் லெவலில் ஒரு மெமரி அலோகேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதில் அந்த மெமரியை அலோகேட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்கிறோம்ல. ஸோ அது வந்து இந்த ப்ரிப்பேர் தான் பண்ணும். இந்த ப்ரிப்பேர் தான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு வந்து மெமரியெல்லாம் அலோகேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணும். அதே மாதிரி மெமரி இனிஷியலைஸ் பண்ணும். எதுக்கு அப்படின்னா டிஃபால்ட் வேரியபிள்ஸ். இப்போ டிஃபால்ட் வேல்யூஸ்க்கு வந்து மெமரி இனிஷியல் பண்ணும். இப்போ டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சில டேட்டா டைப்ஸ்க்கு வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இன்ட் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்ட்டுனா ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்குன்னு இருக்கும். இந்த இன்ட்டு அப்படின்னா டிஃபால்ட்டாக 0 அப்படின்னு வந்து டிஃபால்ட் மெமரி இருக்கும். டிஃபால்ட்டாக ஒரு டேட்டாவை எடுத்துக்கும். அந்த மெமரி வந்து இதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ வந்து அந்த மெமரி பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷார்ட் அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கும். லாங் அப்படின்னா 0Lன்னு எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக சொல்கிறேன், நம்ம எதுவுமே செட் பண்ணல அப்படின்னா. இப்போ எக்ஸாம்பிள் பூலியன் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ளாகை செட் பண்ணி விட்டுட்டோம், அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு கொடுக்கல, ஆனால் டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளோட்டு, டபுள்லாம் இருக்குது. ஃப்ளோட்னா அது வந்து டெசிமல் 0.0, அதே மாதிரி 0.0F அப்படின்னு எடுத்துக்கும் ஃப்ளோட் அப்படின்னா. டபுள்னா 0.0Dன்னு எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ இதுக்கு மெமரி கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். பட் நான் ஜஸ்ட் ஒரு இதில் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஷார்ட் இன்ட்டு டபுள் அப்படின்னா, ஷார்ட்னா வந்து 2 bytes. ஸோ பைட்னா ஃபஸ்ட்டு பிட்டு. இந்த பிட்டு பைட் பற்றி சொல்லுவோம். இந்த மெமரி பற்றி பேசணும்னா அதை பற்றி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இந்த பூலியன் அந்த ட்ரூ ஃபால்ஸ்னால் ஒரு பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிட்டு தான் அதோட மெமரி. ஸோ இன்ட்டு அப்படின்னா, இன்ட்டுக்கு முன்னாடி ஷார்ட்னா 2 bytesன்னு சொல்லுவாங்க. இன்ட்டுனா 4 bytes, லாங்னா 8 bytes. அதே மாதிரி ஷார்ட்னா 4 bytes, டபுள்னா 8 bytes. ஸோ இந்த மாதிரி வந்து மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டிஃபால்ட்டு வேல்யூ மெமரியை ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிசால்வ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கால் எழுதியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடுக்கு, இல்லை ஒரு வேரியபிளை வாங்குறதுக்கு ஒரு கால் நடக்குது இல்லை, அந்த கால் நடக்கிறது இதுதான் ரிசால்வ் பண்ணணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோட் எழுதிடுவோம். இந்த மெத்தட்லேருந்து இந்த மெத்தடு கால் பண்ணணும்னு ஒரு கால் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சிம்பாலிக் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அது நடக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டைம் நடக்கிறது வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இதுதான் ரிசால்வ் பண்ணி வைக்கும். ஜஸ்ட் இது வந்து ஒரு சிம்பாலிக் ரீப்ளேஸ் த சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் டு டைரக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இது செக் பண்ணுது அப்படின்னா, மெத்தட் ஏரியான்னு ஒன்று இருக்குது. இந்த மெமரி ஸ்ட்ரக்சர் அது கீழே வந்து ரன் டைம் டேட்டா ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மெமரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். இதில் வந்து மெத்தட் ஏரியாவில் தான் வந்து அந்த இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள்ஸு, மெத்தட்ஸு இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை அந்த மெத்தட் ஏரியாவை யூஸ் பண்ணி அதில் போய் சர்ச் பண்ணி செக் பண்ணி தான் இந்த காலை வந்து அது வந்து ரிசால்வ் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ இனிஷியலைசேஷன் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஸ்டாட்டிக் இதுவுமே வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸ்டாட்டிக் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக்கை இனிஷியலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பிளாக்லாம் எழுதுவோம். அந்த ஸ்டாட்டிக் பிளாக்லாம் இதுதான் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான். அடுத்தது மெமரி ஸ்ட்ரக்சர் கீழே இந்த ரன் டைம் டேட்டா ஏரியா அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த ரன் டைம் டேட்டா ஏரியா அப்படின்னா, இது வந்து ஒரு மெமரி ஏரியா ஆஃப் JVM அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெமரி. இது வந்து எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெத்தட் ஏரியா, ஹீப்பு, ஸ்டாக்கு, PC ரெஜிஸ்டர், நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக். ஸோ 5 டைப் ஆஃப் மெமரி இருக்குது. ஸோ மெத்தட் ஏரியாவில் என்னென்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் எழுதுகிறோம், அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு நேம் கொடுத்துருப்போம். அது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா, அந்த பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் ஆகிருக்கும். அந்த பேரண்ட் கிளாஸ் இதில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்ன மெத்தட்லாம் எழுதியிருக்கோம், என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் இது வந்து மெத்தட் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம்.
இதில் வந்து ஸ்டாட்டிக்கும் இங்கிலீஷ் அந்த வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளும் இதில் தான் ஸ்டோர் ஆகும். பட் ஜாவா 8 ஜாவா 8 வெர்ஷனில் இருந்து ஸோ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளோட இது மட்டும் மெமரி மட்டும் ஹீப்புக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். ஜாவா 8 இருந்து இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ஹீப் ஏரியா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து இந்த ஹீப்பில் தான் போய் ஸ்டோர் ஆகும். நியூ ஆஃப் கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுப்போம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த நியூ ஆஃப் கிளாஸ் நேம் கொடுத்தா நியூ மெமரி அலோகேட் பண்ணிக்கும். ஸோ அது எங்கே அலோகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹீப்பில் தான் பண்ணோம். அந்த நியூ ஆஃப் நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும், அது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த நியூ மெமரியை க்ரியேட் பண்ணி இந்த ஹீப்பில் தான் வச்சுக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஏரியாவுக்கும் சரி ஹீப்புக்கும் சரி ஒரே ஒரு மெமரி தான். ஸோ மெத்தட் ஏரியான்னு ஒரு மெமரி, ஹீப்னு ஒரு மெமரி. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பக்கத்தில் ஸ்டாக்கு, பிசி ரிஜிஸ்டர்லாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் தனித்தனி மெமரி எடுத்துக்கும் ஸ்டாக் உள்ள. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டாக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு த்ரெட்டிங்லாம் நம்ம பார்க்கலாம். த்ரெட்டு கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம போக பார்க்கலாம். ஸோ இந்த த்ரெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈச் த்ரெட் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து ஒவ்வொரு த்ரெட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஈச் த்ரெட்டு வந்து ஒரு ரன் டைம் ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணும். ரன் டைம் ஸ்டாக் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். அது அன்லெஸ் அது வந்து அந்த த்ரெட் முடிகிற வரைக்கும் அது இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து ரன் டைம், அது ரன் ஆகிட்டு இருக்கு அந்த த்ரெட்டு அப்படின்றது. ஸோ அந்த த்ரெட்டு நடந்து முடிஞ்சு அது வந்து டெஸ்ட்ராய் ஆகும்போது இந்த அந்த ரன் டைம் ஸ்டாக்கும் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த ஸ்டாக் ஏரியா பற்றி இந்த ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் வந்து அந்த ஸ்டாக் மெமரியில் மெத்தட் கால்ஸு, அதுக்கப்புறம் லோக்கல் வேரியபிள்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இது வந்து ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டாக்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து ஒரு ரன் டைம் ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஈச் த்ரெட் வந்து ரன் ஆகும், ஈச் மெமரி எடுத்துக்கும். அதில் வந்து அது முடிகிற வரைக்கும் அது இருக்கும், அந்த ரன் டைம் ஸ்டாக் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டாக்கு. அதே மாதிரி பிசி ரிஜிஸ்டர் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு த்ரெட் ரன் ஆகிட்டு, இதுக்கப்புறம் அடுத்தது ரன் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இதுதான் ரன் ஆக போகுது அப்படின்றது பிசி ரிஜிஸ்டர் தான் வந்து கரெக்டாக அந்த அடுத்த ரன் ஆக போகிற இதோட அட்ரஸை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரெட் ரன் ஆகுது அப்படின்னா அதோட அட்ரஸை வச்சுருக்கோம். அடுத்தது ரன் ஆகுது அப்படின்னா இதுதான் அடுத்தது ரன் ஆக போகுதுன்றது இந்த பிசி ரிஜிஸ்டர் தான் சொல்லும். ஸோ இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் அந்த கோட் ஃப்ளோ வந்து ஒவ்வொன்றா கரெக்டாக அந்த பிசி ரிஜிஸ்டர் மூலிமா நடக்குது. ஸோ நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒவ்வொரு த்ரெட்டும், இப்போ இந்த த்ரெட் ரன் ஆகுதுல்ல, எப்படி நான் ரன் டைம் ஸ்டாக்னு ஒன்று க்ரியேட் பண்ண தான் சொல்கிறேன், அதே மாதிரி ஒரு நேட்டிவ் ஸ்டாக்கும் க்ரியேட் பண்ணிக்கும். அவ்வளோதான். அதில் வந்து பெருசாக ஒன்று பார்க்குற மாதிரி இல்லை. இதுதான் வந்து மெமரி ஸ்ட்ரக்சர் இதோட. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் இன்ஜின் அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம மேலே இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, இந்த மெமரிக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து அந்த மெமரி கிளாஸில் இருக்கிற எல்லா டைப் டேட்டாவும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ப்ளஸ் அதெல்லாம் லோட் பண்ணி வைக்கிறதுக்கு கிளாஸ் லோடர் மேலே பார்த்தோம், இதெல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த இன்ஜின் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த பைட் கோடை வந்து இந்த 3 டைப் ஆஃப் இது இருக்குது, அதில் வந்து என்னன்றது நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து நமக்கு வந்து மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக மாற்றி நமக்கு கொடுக்கும். அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் அது. ஸோ இதில் வந்து இன்டர்பிரட்டர், ஜிட் கம்பைலர், கார்பேஜ் கலெக்ஷன் 3 இருக்குது. ஸோ இதில் இன்டர்பிரட்டர் என்ன அப்படின்னா, இது வந்து அந்த பைட் கோட் இருக்குல்ல, அந்த பைட் கோடை எடுத்து ஒவ்வொரு லைனாக செக் பண்ணோம். ஸோ நம்ம டோட்டலாக அந்த ஃபைலே செக் பண்ணி அவுட்புட் கொடுக்காம ஒவ்வொரு லைனாக செக் பண்ணோம். அதாவது ஏதாவது இஷ்யூ இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாது, ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணோம். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மெத்தடுக்கு நம்ம ஒரு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெத்தடை போய் அந்த பைட் கோடில் போயிட்டு ஒவ்வொரு லைனாக செக் பண்ணோம். திருப்பியும் வேறு எங்கேயாச்சும் திருப்பி அதே மெத்தடை கால் பண்ணும்போது மல்டிபிள் கால்ஸ் வந்து அந்த சேம் மெத்தடுக்கு நடக்கும்போது எல்லா வாட்டியும் இது வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து இது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் பண்ணுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் ஜிட் கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஹெல்ப் பண்ணும். இந்த ஜிட் கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜிட் கம்பைலர் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த இன்டர்பிரேட்டரை கம்பேர் பண்ணும்போது. இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் ஜேஐடினா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த என்டையர் பைட் கோடையே அப்படியே கம்பைல் பண்ணி இது வந்து ஒரு நேட்டிவ் கோடை வச்சுக்கோம். நேட்டிவ் கோட்னா கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த ஜிட்டு தான் மெயினாக அந்த வேலையை பண்ணுறது. இதுதான்.
ஸோ இதில் வந்து இன்டர்பிரட்டில் வந்து திருப்பியும் நான் சொன்னல இது வந்து இன்டர்பிரட்டில் வந்து திரும்ப ஒரே மல்டிபிள் கால்ஸ் வந்து ஒரு மெத்தட் நடக்குது அப்படின்னா இந்த ஜிட் கம்பைலரில் ஒரு நேட்டிவ் கோட் அது வந்து கம்பைல் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும், இன்டர்பிரட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு நேட்டிவ் கோடை வந்து கம்பைல் பண்ணி வச்சுக்கிட்டேன்னு இதையே எடுத்துக்கோ, திரும்ப ஒவ்வொன்றா போய் செக் பண்ணாத அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரட்டுக்கும் ஜிட் கம்பைலருக்கும் இருக்கிற ஒரு மெக்கானிசம். இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. இதுதான். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் என்ன அப்படின்னா இது ஒரு தனியாக டாப்பிக்காகவே பேசலாம். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து அதை டெலீட் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம வந்து கார்பேஜ் கலெக்ஷன் வந்து நம்ம கோடெல்லாம் எழுத தேவையில்லை. ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். நம்ம வந்து அதில் ஒரி பண்ணவே தேவையில்லை. அதுலேயுமே சில வகையான கோடெல்லாம் வந்து கார்பேஜ் கலெக்ஷனான கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்றத நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு தனியாக டாப்பிக்காகவே பேசலாம். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கார்பேஜ் கலெக்ஷன் என்னென்னா ஒரு கோடை க்ளீன் பண்ணி வைக்கும். இப்போ தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம யூஸே பண்ணலை அப்படின்னா அதில் வந்து கார்பேஜ் கலெக்டர் வந்து அதே வந்து டெலீட் பண்ணிவிடும். நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த எக்ஸிக்யூஷன் இன்ஜின் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் வந்து பைட் கோடை வாங்கி அதுக்கப்புறம் நமக்கு வந்து மிஷினில் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கோடாக மாற்றி நமக்கு வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் அது. நேட்டிவ் மெத்தட், இன்டர்ஃபேஸ், நேட்டிவ் மெத்தட் லைப்ரரிலாம் நம்ம வந்து பெருசாக இது பண்ண தேவையில்லை. இந்த எக்ஸிக்யூஷன் இன்ஜின் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து JVM ஆர்கிடெக்சர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 இதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டா போதும். ஜஸ்ட்டு அந்த கிளாஸ் ஃபைலை வந்து லோடு பண்ணுறோம். லோடு பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடிங்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன விஷயம்லாம் கரெக்டாக லோட் பண்ணோம் அப்படின்றது இருக்கும். ஸோ அது லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாலாம் இங்கே ஸ்டோர் ஆகுதுன்றது அது கீழே இருக்குது. ஸோ இங்கே தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஜிட் கம்பைலர் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்டர்பிரட்டரும் ஜிட் கம்பைலர். ஸோ இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.